ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய காலேஜஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எது பெஸ்ட்டு காலேஜ் அப்படி இப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அட்டானமஸ் காலேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே 400+ காலேஜஸ் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸாக இருக்குது. அட்டானமஸ் காலேஜ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அட்டானமஸ் காலேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, காலேஜஸ்குள்ளே கொஷின்ஸ் பேப்பர் எடுத்துக்குவாங்க, காலேஜஸ்குள்ளே பேப்பர்லாம் திருத்திக்குவாங்க. ஸோ எல்லாமே காலேஜ்குள்ளேயே நடக்கும். அது தாங்க அட்டானமஸ் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம். இது தாங்க அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 100 அட்டானமஸ் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் மெப்கோ ஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது மதுரை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் திருச்சியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்து எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் கரூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட்
டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து செயின்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் இந்த காலேஜ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இதுவும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. PSB இன்ஜினியரிங் காலேஜ் இது கரூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து வெல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரெங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது திருச்சியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் வெல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து SA இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. PSR இன்ஜினியரிங் காலேஜ் இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து PSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு செங்குந்தான் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மஹிந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ரெண்டுமே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பிரத்யூஷியா இன்ஜினியரிங் காலேஜ் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து KSR இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து ER பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அடுத்து நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. அல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தா இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 100 அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குங்க. இதில் எது பெஸ்ட்டு காலேஜ்னு சூஸ் பண்ணுறது உங்களோட விஷ். இது எல்லாமே 2023 இருந்த அட்டானமஸ் காலேஜுங்க. 2024 எது அட்டானமஸ் காலேஜாக மாறி இருக்குன்னு வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் இது பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆர் ஏதாவது காலேஜஸ்க்கு அட்மிஷன் வேணும்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.